கூட்டத்துல எந்த முக்கிய கூட்டத்துக்கும் முக்கிய முடிவெடுக்கிற கூட்டத்திற்குமே திரு செங்கோட்டையன் உட்பட விவரமானவர்கள் யாரையுமே அவர் பக்கத்துல வச்சுக்கிறார். என்ன சார் கூட கேபி முனுசாமி இருக்காரு, எஸ் டி வேலுமணி இருக்காரு, தங்கமணி இருக்காரு. கேபி முனுசாமி அவங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லைன்றீங்களா? யாருக்கு? கேபி முனுசாமி. அவர் 77க்கு பிறகுதான் வர்றாரு அரசியலுக்கு. 72ல தொடங்கின கட்சியில அவருதான் சார் எடப்பாடிக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்காரு. எல்லா வியூகத்தையும் அவரு தான் வகுக்கிறாரு. அது என்ன வியூகம் வகுத்தாலும் அது வெற்றிக்கான வியூகமா இல்லைங்கிறது இருக்கணும். முதல் தர்ம யுத்தத்தின் போது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இன்னைக்கு அது வலைத்தளங்கள்ல வருது. திரு கே.பி. முனுசாமி எந்த அளவுக்கு உரத்த குரல்ல பேசி அவரை அரசியல் இருந்து அப்புறப்படுத்துதான் என்னுடைய அப்படி சபதம் எடுத்தெல்லாம் பேசினாரு. அதெல்லாம் வேற விஷயம். சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது தங்களை அவர்கள் முன்னிலைப்படுத்திக்கிறாங்க, கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் யதார்த்தத்தை பார்க்க வேண்டும் என்பதுதான். இந்த கட்சி 1000 ஆண்டுகளை கடந்தும் நின்று நிலைத்திருக்கும் என்று திரு எம்ஜிஆர் சொன்னார். செல்வி ஜெயலலிதா 100 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்னு சொன்னார். 52 வருஷத்துல கீழே கொண்டு போய் விட்டுட்டாங்க. அதனாலதான் சொல்றாங்க, பிரிந்து கிடக்கிற இந்த அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைக்காவிட்டால் எதிர்வரும் 2026 தேர்தலில் அதிமுகவுக்கு வெற்றி சாத்தியமில்லை. அது வெற்றி சாத்தியப்படாத சூழலில் அதிமுக மீண்டும் ஒரு சரிவை நோக்கி போகும். அதை தூக்கி நிறுத்துவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு சக்தி போதாது, உறுதியாக நான் சொல்லுகிறேன்.